அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்கு இந்த சனி தரும் கர்மா என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி பெயர்ச்சி என்பது 2026 மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. வாக்கியத்தின்படி, திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே மீனத்தில் தான் இருக்குது. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்குது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி பலனை தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பார்த்திங்கன்னா கோவிலில், குறிப்பாக திருநள்ளாறு போன்ற இடங்களில் பரிகார பூஜைகள் செய்யப்படும். நம்ம ஊர்லேயும் கோயிலெல்லாம் பரிகார பூஜைகள் சனீஸ்வரன் சிலைக்கு முன்னாடி செய்யக்கூடிய நாள் மார்ச் 6ஆம் தேதி. இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே திருமண உறவுகளில் நிறைய பிரிவுகள் அல்லது திருமணத்திற்கு மீறிய நட்போ அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவாளியோ, சில பேருக்கு பிரிவுகள், சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள், பிரச்சனைகள், சில பேருக்கு வழக்குகள், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை கடந்த காலங்களே அனுபவிச்சிட்டீங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள் சந்தேகம், சண்டைகள், சச்சரவுகள், இந்த மாதிரி நிறையவே 2025-24 அனுபவிச்சாச்சு. சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பீங்க, சில பேர் வக்கீலை பார்த்துருப்பீங்க, சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருப்பீங்க. இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆரம்பிக்காததுக்கு முன்னாடியே, ஆனால் திருக்கணிதத்தின்படி உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. சனி பெயர்ச்சி என்பது போன வருஷத்துலேருந்தே அஷ்டமத்து சனி தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோக்கள் போட்டுட்டு வரோம். இப்போ இந்த பதிவில் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி இருக்குது. அது ஒரு பக்கம்னாக, ஒரு பக்கம் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறது இன்னொரு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அம்சம். இந்த 2026 சனி தரும் கஷ்டங்கள், சனி தரும் கர்மா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வருஷத்தை ஹாப்பியாக கொண்டு போகலாம். அதாவது ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும், இந்த சேனலை பொறுத்தவரையிலும் கஷ்டம் வருதுன்னா அதுக்கான ரெமெடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நிச்சயமாக லைஃப்பில் பாதிக்கப்பட மாட்டீங்க. இவ்வளோ கஷ்டம்லாம் வந்துடும், நிறைய பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, நிறைய பிரச்சனையிலிருந்து விடுபடுறது எப்படி என்ற வழி தெரியாமல் தான் நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறது, முழிக்கிறது. அந்த வழியை ஏதோ ஒரு வகையில் நம்ம சேனல் கைடன்ஸ் கொடுக்கும். அது இல்லாமல் பர்சனல் கன்சல்டேஷனும் நம்ம பார்க்குறோம். அதை நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டால் பார்க்கலாம். யாரையுமே கம்பல்சரி கிடையாது. அதே போல் நீங்கள் விருப்பமான ஜோதிடர்கள்கிட்ட கூட பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பாருங்கள், அதுதான் நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த 2026 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குருவுமே ஜூன் மாதத்திலிருந்து விரய குருவாக வராரு. விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறாரு. ஆனால் உச்ச குரு ஒரு வகையில் சின்ன பாசிட்டிவ்னு வச்சிங்களேன், ஆனால் விரயஸ்தானத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு சுப விரயங்கள் நீங்கள் நிறைய பண்ணும்போது ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு அசுப விரயங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். ஒரு ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் அந்நிய மனுஷாளுங்களோடு போய் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டங்கள் குறைவாக இருக்கும். அதே போல் சரி, இப்போ இருந்து அப் டு மே மாதம் வரல என்னதான் பண்ணுறது, அது வரலும் குருவும் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கிற குரு உங்களை காப்பாற்றுவார்னு அர்த்தம். 11ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்து வக்ரம் பெற்று இருக்காரு. மார்ச் மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிடும். சிம்மத்தை பொறுத்தவரையில் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவாகவே இருக்கும். அதாவது வருமான விஷயத்தில் தடைப்பட்ட வருமானம் வரும். வேலையில் சில பேருக்கு திடுதிப்புன்னு விட்டுருப்பீங்க, அல்லது வேலையில் ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும், வேலையில் சில சிக்கல்களும் இருந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு வேலை வர்றது அடுத்த மாதம் மார்ச் மாதத்துலேருந்து வேலை விஷயமா சில நல்லது நடக்கும். புதிய வாய்ப்பு இப்போ கூட தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு மார்ச்சில் உறுதியாக கிடைச்சிரும். நீங்கள் தாராளமாக அப்போ இருந்து ஒரு வருமானத்தை ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ குரு உங்களை மே மாதம் வரலும் காப்பாற்றுவார். அந்த வகையில் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்க, குறைந்தபட்சம் நீங்கள் இந்த மாதம் ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருப்பார். தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் நிறத்தில் 2 அங்கவஸ்திரம் எடுத்துங்க. அதே போல் கொண்டக்கடலையை ஊற வச்சு அது உங்கள் கையாலேயே நூல் வாங்கி கோத்துங்க. மேலும் பிரசாதம் செஞ்சீங்க. அதே போல் இளநீர்,
பால், அதே போல் சந்தனம், 3 வகையான பொருட்கள் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணி அங்கவஸ்திரம் அணிவிச்சு ஒரு சாமந்தி பூ மாலை நல்லா பெருசாக ஒரு மாலை அணிவித்து, அதே போல் கொண்டக்கடலை மாலையை உங்கள் கையாலேயே அணிவிச்சு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அந்த பிரசாதத்தை வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வரீங்கன்னா நல்லது. அதே போல் ஆன்மீக பெரியவர்கள், ஐயர், கோயிலில் பூசை பண்ணுறவங்க, ஜோதிடர்கள் அல்லது ஆசிரியர்கள், மூத்த ஆசிரியர்கள், நல்ல மனுஷனாக இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு நீங்கள் ஆடை தானம், வஸ்திர தானம் செய்யும் போதும் உங்களுக்கு சில பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் 3 புனித நீர்களில் நீங்கள் குளிச்சுட்டு வரீங்க, நீராடிட்டு வரீங்க. புனித நீர் ஆறு, கங்கையாக இருக்கலாம், காவிரியாக இருக்கலாம், வைகையாக இருக்கலாம், நல்ல சுத்தமான தண்ணியில் சொல்கிறேன் நான், குளிக்கிறீங்க அல்லது நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு சிவபெருமானை குளிச்சுட்டு உடனே அப்படியே இல்லை, குளிச்சுட்டு உடை மாற்றிக்கிட்டு சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாள் சிவனை வழிபாடு செய்கிறீங்கன்னா நல்லது. ஸோ அதே போல் இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலும் திருவண்ணாமலை அடிக்கடி போகிறவங்களுக்குமே பெரிய கஷ்டம் வராது. திருவண்ணாமலைக்கு மாதம் ஒரு முறை பௌர்ணமிக்கு போகிறீங்க அல்லது அமாவாசைக்கு போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு நாளில் போனாலே நல்லது தான். பிரதோஷ நாட்களில் கூட போகலாம். இந்த மாதிரி போகும்போது கிரிவலம் போகிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான கஷ்டங்கள், சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன அப்படின்னாக்க நம்ம லைஃப் பேட்டர்னையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்தேகம் 2 பேருக்குமே தலை தூக்கம். அதாவது உங்களுக்குமே தலை தூக்கம், வாழ்க்கை துணையோருக்கும் தலை தூக்கம். அதனாலேயே வந்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரிஞ்சு இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அதே போல் 3வது நபருடைய தலையீடு, சொந்த பந்தங்கள் அல்லது நண்பர்கள், ஈவன் கூட பிறந்தவங்க, சகோதர சகோதரிகள் அல்லது தாயார் அல்லது தந்தை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்ஃபியர் வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே இருக்கும். அந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, சந்தேகம்னு ஒன்று இருக்குது, வேற உறவு வந்திருக்கோ அல்லது வேற ரிலேஷன்ஷிப் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு, அல்லது உண்மையிலேயே கூட ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு நட்பாவை கூட அது பழகிட்டு இருக்கலாம். அதை வந்து 2 பேரும் உட்காந்து பேசி தீர்த்து ஒரு முடிவெடுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனை தீரும். இதை அதுக்கு ஒரு 3வது நபர்கிட்ட போயிட்டு பேரண்ட்ஸ் எல்லாரையுமே முதல்ல எடுத்தோடனே இன்க்ளூட் பண்ணும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரச்சனை வேண்டாம், பிரியணும், வழக்குக்கு போகலாம் அப்படின்ற எண்ணங்களை ஏற்படுத்துவாங்க. ஸோ நம்ம ஜாதகப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல வாழ்வியல் நடைமுறைகளில் சில விஷயங்களை நம்ம பேசி தீர்க்க பார்க்குறோம். பேசி தீர்த்தும் முடியல அப்படின்னும் போது அதற்கப்புறம் ஜாதகத்தை பாருங்க. ஜாதகம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து கலசர தோஷமோ தார தோஷமோ இருந்தாக்க அது 2 பேருக்குமே இருக்குது. 2 பேருக்குமே வந்து கெட்ட நேரம், வழக்குகளில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தசாபுக்தி சரியில்லைனாக்க அந்த மாதிரி பர்சனுக்கு மட்டும்தான் வந்து வழக்குக்கு போய் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த 2026 இருக்கும் சிம்மராசியை பொறுத்தவரையிலும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, நம்மளுடைய பிள்ளைங்களை கருத்தில் கொள்ளலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அடுத்தது சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நிலையில் வந்து கொஞ்சம் மதிக்கிற சூழ்நிலையை குறைச்சிக்குவாங்க. பிரிவுகள் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு 3வது நபருக்கு நம்ம வாழ்க்கையை தெரியப்படுத்தும் போது நமக்கு மதிப்பு அந்த இடத்துல குறையும். ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது நல்லது. அதே போல் இந்த 2026 இந்த சனி தரும் கஷ்டன்றது முக்கியமாக வந்து வேலையில் இடமாற்றம், வேலையில் புதிய வாய்ப்பு, அதே போல் திடீர்னு தனவரமும் ஏற்படும். அதுக்கு வந்து சுப விரயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்கள் கஷ்டங்கள் நீங்கும். அதே போல் ரொம்ப சண்டையாக இருக்குது, ஆனால் பொறுத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது ஜாதகப்படி அப்படின்னாக்க ஒருத்தர் வெளியூரில் போய் கூட வேலை பார்க்கலாம். வாழ்க்கை துணை ஒரு வெளியூரில் போய் வேலை பார்த்து குடும்பம் வந்து ஃபேமிலி வந்து ஒய்ஃப் வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த டூரேஷன் வந்து கடந்துட்டாக அதுக்கப்புறம் சண்டை வராது, பிரிவு ஏற்படாது. ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பார்க்கறது கூட மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ வந்துட்டு போனால் கூட குடும்பத்தில் பெரிய சண்டை சச்சரவுன்றது இல்லாமே இருக்கும். இப்போ 2 பேருக்குமே நேரம் சரியில்லை, தசாபுக்தி படி சரியில்லை, ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்குன்னா கூட ஒரு தற்காலிக பிரிவாக பிரிந்து அதுக்கப்புறம் சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த தற்காலிக பிரிவு என்பது கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னாக்க வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அல்லது வெளியூரில் போய் கூட வேலை பார்க்கலாம் கொஞ்ச காலத்துக்கு. அதுக்கப்புறம் நல்ல நேரம் வரும்போது தானாகவே உங்களுக்கு வந்து மீண்டும் ஃபேமிலியோட சேர்த்திரும் விதி.
எப்பயுமே இந்த பிரபஞ்சம் என்பது பார்த்தீங்கன்னாக்க பொதுவாகவே சனி பகவானும் சரி, நேர்மையாக உண்மையாகவும் உழைக்கிறவங்களுக்கு, உண்மையான எண்ணங்கள், அன்பான நேசிப்புடையவர்களை என்னைக்குமே ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யும். ஒரு நேரத்தில் அவங்க தவறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அல்லது கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும், எதிரிகளின் கை ஓங்கி இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. மீண்டும் இவங்களுடைய கை ஓங்கும், நல்ல நேரமும் வரும், பிரபஞ்சம் வழிகாட்டும். ஒரு நல்ல விஷயத்துக்காக பாடுபடுறாரு, நல்லதுக்காக போராடுறாருன்னா அந்த பிரபஞ்சம் வழிகாட்டும், பிரபஞ்சம் அந்த இலக்கை அடைய உதவும். அதே சமயத்தில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு டியூட்டி இறைவன் படைச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு கடமையை செய்யணும்னு படைச்சிருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கு வேலையே இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கான திறமைகளை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கான திறமை உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு. அதை அமைதியாக இருந்தீங்கன்னா, எங்கேயும் சுத்தாமல், மனசை அலைப்பாய விடாமல் அமைதியாக யோசிச்சிங்கன்னா, உங்களுக்குள்ளேயே பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்குள்ள திறமையை கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக வாழ்க்கையில் ஜெயிக்கவும் செய்யலாம். அந்த திறமையை பயன்படுத்தினீங்கன்னாக கண்டுபிடிக்கிறீங்க, பயன்படுத்தணும், அந்த வேலையை செய்யணும், அந்த டியூட்டியை பார்க்கணும், அதுக்கு உண்மையாக இருக்கணும். அப்போ உண்மையாக செய்கிற தொழிலை செய்யும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க தான் 99 இல்லை 100% மக்கள். தொழிலுக்கு உண்மையாக இல்லாதவங்க, ஏமாத்தணும்னு நோக்கமுடையவர்கள், தற்காலிக லாபத்தை மட்டும் அடைய நினைக்கிறவங்க, பேராசைப்படுறவங்க, பிறர் பொருள் மேல் ஆசைப்படுறவங்க, பிறர் பொருளை அபகரிக்க நினைக்கிறவர்கள், அவங்களுக்கு தான் ஒரு நேரத்தில் நல்லா இருந்தால் கூட டப்புன்னு அந்த பிரபஞ்சமும் சரி இறைவனும் கைவிட்டுறாரு. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில தீராத துன்பமும் தீராத பிரச்சனையும் விழுந்துடும். அந்த மாதிரி இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். அதாவது என்னைக்குமே ஒரு நேர்மையான போக்கில் இருக்கிறவங்களுக்கு சனி தண்டனை கொடுப்பதில்லை. பிறர் பொருள் மேல் ஆசைப்படுறதோ பேராசைப்படக்கூடியவர்களுக்கு தான் தண்டனைகள், தவறான பாதையில போறவங்களுக்கு தான் தண்டனைகள், நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறவங்களுக்கு தண்டனை இல்லை. ஒரு வேலை இன்னைக்கு இப்போ செய்யணும், இந்த டைம் செய்யணும்னா நீங்க வார்னு செஞ்சிருங்க. காலையில எழணும், இந்த கடமைகளை முடிக்கணும்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கடமையை தள்ளி போடாம செஞ்சிருங்க. பாருங்க, அஷ்டமத்து சனி கஷ்டம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. 2026ல் பணம் சம்பாதிப்பீங்க, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லை. நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே போல வேலையும் கிடைச்சிரும், வேலையில ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணாதீங்க. ஒரு மனக்குழப்பும் டென்ஷன் இருந்தாக பெரியவங்க கிட்ட அல்லது சான்றோர்கள்கிட்ட அல்லது கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடியவங்க கிட்ட கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு செயல்படுங்க. அதே போல் கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களை குழப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கும். சில விஷயம் தடையாக இருக்கும், சில விஷயம் தாமதப்படுத்தும், நெருங்கியவர்களுக்கு உடனான தொந்தரவு பாதிப்பு, அவற்றால் செலவுகளை ஏற்படுத்தும். அதனால நெருங்கியவர்கள் மேலே கவனம் செலுத்திங்க. அம்மா அப்பா பிள்ளைங்க வாழ்க்கை துணைவர் மேலே உடல் நலத்தில் கவனம் செலுத்திங்க. சுப விரயங்கள் பண்ணுங்க, இவங்களுக்கு உடல்நல பாதிப்பு என்பது இல்லாமல் போகும். அதே போல் குழப்பங்கள் வரும், சில விஷயம் தடையாக இருந்தாலையும் பொறுமையாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல நேரம் வரும்போது அது நடந்துடும். நீங்கள் போட்ட எஃபோர்ட் என்றைக்குமே மாறாது. போட்ட எஃபோர்ட் இன்னைக்கு வேணால் தோக்கலாம், இன்னொரு நாள், இன்னொரு காலம், இன்னொரு வருஷத்தில் கூட அது ஜெயிக்கலாம். அதனால நல்லதை போடுங்க, நல்லதை விதைக்கும் போது நல்லதையே நம்ம அறுவடை செய்கிறோம். அப்போது இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் சேனலை நீங்கள் விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இது மாதிரியான வீடியோக்கள், உங்களுக்கு வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றக்கூடிய வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.